ஹாய்ங்க. நாங்கள் இப்போ வந்து ப்ளூ மவுண்டைன் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் திடீர்னுன்னா இது வந்து ஒரு லாங் வீக்கெண்டு ப்ளஸ் ஒரு ஆட்டம் சீசனோட ஸ்டார்டிங்கு ப்ளஸ் எங்கள் ஆனிவர்சரியும் கூட வரதுனால எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு தான் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ டிராஃபிக் ரோடு ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஆட்டம் சீசனோட பிகினிங், அகைன் லாங் வீக்கெண்டுன்றனால எல்லாருமே எங்களை மாதிரி கிளம்பிட்டாங்க. ஆஃப்டர் ஒரு 2 hours ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் கடைசியாக வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ஏர்என்பி ஹவுஸ்க்கு வந்துவிட்டோம். இந்த ஏர்பிஎன்பினா என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்க நோ ப்ரோக்கர், இந்த டெனன்ட் ஆப் மாதிரி இங்கே இருக்க ஒரு ஆப்பு. இது வழியாக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஹவுஸ் ஓனர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஒரு வீடை புக் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ஸை விட ஏர்பிஎன்பி ஏன் பெஸ்ட்டுன்னா, ஹோட்டல்ஸில் நமக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து நமக்கு ஒரு ஹவுஸே கிடைக்கும். சம்டைம்ஸ் ஷேரிங் கிடைக்கும், சம்டைம்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடைக்கும். நாங்கள் புக் பண்ணியது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஸோ சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இல்லையா, இது ஒரு நல்ல கார்டன் ஸ்பேஸோட ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஒரு வீடு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் கூட இன்னொரு 4 வீடு இருக்குது இந்த இடத்துல. நாங்கள் இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு ரைட் சைடில் இருக்க ஒரு வீடு. இது இல்லாமல் இன்னொரு 4 பேர் இருக்காங்க, 4 வீடு இருக்குது. இதில் என்னென்னா நமக்கு ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும், ப்ளஸ் நல்ல வியூவோட ஒரு வீடு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணி குக் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லா வெசல்ஸுமே இருக்கும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. வரும்போது நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரணும், அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க, சிட்டிங் ஸ்பேஸு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போனோன்னா நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இது. ஸோ நம்ம கீ கொடுத்துருவாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது திருப்பி கீ கொடுத்துட்டு போயிடணும். ஸோ இது ஒரு 22 hours, நம்ம ஒன் டேனா 22 hours, அதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தோன்னா ஒரு எடுத்தோடனே டிவி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டூடியோ டைப்புன்றதுனால ஹால்லே பெட்டும் வந்துடும். இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அயர்ன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெசசரி இதெல்லாம் வந்து இங்கே பண்ணிக்கலாம். ஸோ அயன் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அயன் பாக்ஸ் வச்சுருக்காங்க, மேக்கப் செட்டு, ஃபேனு எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் அங்கங்கே இருந்ததை அங்கங்கே வச்சுட்டு வந்துடணும், அவ்வளோதான். நம்ம எதையும் டேமேஜ் பண்ணக்கூடாது, பட் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து இது வந்து ஒரு அவுட்டர் ஸ்பேஸு, நம்ம பால்கனி மாதிரி சொல்லலாம். இதுவுமே அகைன் ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரி தான். நமக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் இது. ஸோ இது வந்து வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல. நமக்கு மட்டும் இந்த இண்டிவிஜுவலாக கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்படி வீடு இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுதான் ஹாலு. இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு கிச்சன் ஸ்பேஸ் இருக்குது. இதுதான் அந்த கிச்சன். ஸோ ஃப்ரிட்ஜுமே இருக்குது. அகைன் எல்லாமே அவன் எல்லாமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் கெட்டில். ஸோ நெசசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். வெசல்ஸ்லாம் வந்து அகைன் வெசல்ஸ், கிளாஸஸ் இதெல்லாம் வந்து உள்ளே பேக் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக க்ராசரிஸுமே இருக்கும். இது வந்து டீ, காஃபி, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், லைக் நம்ம ஒன்று தான் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஈவன் மில்க்லாமே கூட ஃப்ரிட்ஜில் இருக்கும், நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் க்ராசரிஸ். பார்த்திங்கன்னா ஜாம் இருக்குது, எல்லா ஆயில்ஸுமே இருக்குது. ஈவன் ஆலிவ் ஆயிலெலாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம எல்லா ஆயிலுமே யூஸ் பண்ணிக்கலாம். பேன்ஸ்லாம் அங்கே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணால் குக் பண்ணி சாப்பிட்டுட்டு, இது ஒரு ஈவினிங் டைம்ன்றதுனால சரி பக்கத்தில் நியர்பை வந்து ஒரு ஃபவுண்டைன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இது ஒரு மவுண்டெயின், அப்படியே நம்ம மேலே போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அகைன் ஒரு ட்ரெக்கிங் ஃபீல் கிடைக்கும். இது ஒரு ஷார்ட் ட்ரிப் தான், ரொம்ப டியூரேஷனாக எடுக்காது. இது ஒரு 15-20 minutes வாக் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படியே நடந்து போனோம்னா நம்ம ஒரு வாட்டர் ஃபாலை பார்க்க முடியும். அதோட இந்த சின்ன சின்ன தண்ணிலாம் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒரு ஃபாலாக ஃபார்ம் ஆகும் பின்னாடி. ஸோ இதான் அதோட போகிற வழி. இது அரௌண்ட் ஒரு 1.5 kilometers வரும் இதோட வாக் டிஸ்டன்ஸு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு 2 மவுண்டெயின். ஆக்சுவலாக நம்ம ஒரு மவுண்டெயினில் இருக்கோம், இதுக்கு பேரலாக இன்னொரு மவுண்டெயின் இருக்கும். இங்கே வந்து நேவிகேஷன் போர்டுமே வச்சுருப்பாங்க. அகைன் நம்ம எங்கே இருக்கோம், இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும். ஸோ இதுதான் அந்த மவுண்டெயின் நான் சொன்னது. பேரலாக இன்னொரு மவுண்டெயின் இருக்கும். நாங்கள் எங்களோட ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல, அதுதான் ஃபால். ஆக்சுவலாக இந்த ஃபால் வந்து இன்னும் கிளியராக தெரியும், பட் நாங்கள் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. திரும்பி நாங்கள் வேறு ரிட்டர்ன் போகணும். இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து யூஸ்வலாக வின்டர் சீசனில் ரொம்ப ஏர்லியாகவே வந்து சன் செட் ஆகிடும். அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ட்ரெக்கிங் மாதிரி இருக்கிறதுனாலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர்லியாகவே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பாதியிலே நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். இதுதான் ஜஸ்ட் ஒரு வியூ. இதை வந்து சிஸ்டர் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நல்லா எட்டிருந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு 3 மவுண்டெயின்ஸ் தெரியும். இது ஒரு சின்ன ஃபால். நாங்கள் அங்கே ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டு, அங்கே ஒரு சின்ன ப்ளேயிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதில் அப்படியே லைட்டாக ப்ளே பண்ணிட்டு ஈவினிங் டைம்ன்றதுனால ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்படி இருந்துச்சு.
அதுக்கப்புறமா நாங்கள் ஆக்சுவலாக ப்ளூ மவுண்டைன் இது நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல இது ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கேருந்து நம்ம இந்த அம்யூஸ்மெண்ட் ஸ்பேஸ்க்கு போகணும். ஸோ அதோட டிரைவு இதுதான் வந்து ஒரு ரயில் ட்ரக் சொல்லுவாங்க. இது ஒரு 100 மீட்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரீப்பான டவுன். இது ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்கும். இது ஸ்கை வாக் ஆக்சுவலாக. இது ஸ்கை வாக் யூஸ்வலாக எல்லா ஸ்பேசஸ்லையுமே இருக்கும். ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு கேரேஜில் போகிறது. இதுதான் அந்த நைட் ஈவெண்ட் ஆக்சுவலாக. இங்கே ஃபுல்லாக லைட்ஸாலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு வீடியோவா இல்லை ஒரு ரியல் இதுவானே நமக்கு தெரியாது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது எவ்வளோ கிளிட்டரடாக நிறைய லைட்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. அங்கே பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்பேஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது லைட்ஸ் மின்ற மாதிரி இருக்குல்ல, இது ஆக்சுவலாக லைட்ஸ் வந்து அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு நம்மளை எல்இடி லைட்ஸ் மாதிரி அங்கங்கே ஸ்ட்ரிப் தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் அது என்னவோ ரியலாக ஏதோ க்ளோ ஆகிற மாதிரி ஒரு அவதார் மூவிஸில் வர மாதிரி, அவதார் அளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு லைவாக ஒரு விஷுவல்ஸை பார்க்குற ஃபீல் கிடைக்கும். இன்னும் ரியல் ஐவியில் இன்னும் சூப்பராக இருக்கும். இது வீடியோவில் நாங்கள் ஃபோனில் அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லாதனால இது இப்படி இருக்குது. ரியலாக இதை விட இன்னும் நல்லாவே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் செமையான ஈவெண்ட் ஆக்சுவலாக. உங்கள் வீட்டில் ஒரு 6 to 10 இயர்ஸ் கிட்டு யாராவது இருந்தாங்கன்னா தாராளமாக கூப்பிட்டு போகலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே நாங்கள் பார்க்கும்போது அந்த ஏஜில் இருந்த கிட்ஸ் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அகெயின் இந்த விஷுவல்ஸ் தான் ரொம்ப எங்களை அட்ராக்ட் பண்ணுது. இது ஆக்சுவலாக இது ஒரு விஷுவல் மாதிரியே தெரியாது. இது ஏதோ ரியலாக அங்கே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸு ஆக்சுவலாக அது ஒரு லைட்ஸ்லேயே டிசைன் பண்ணியிருக்கிறது. ஆனால் பார்க்கும்போது ஏதோ ஒரு மூவியில் போய் பார்க்குற மாதிரியும் அந்த மூவி இடத்துலையே நம்ம இருக்க மாதிரியும் அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுதான் ஒரு சின்ன கிளிப்பு. இதுதான் இந்த ட்ரெயினோட ஸ்ட்ரீப், அந்த 100 மீட்டர்ஸ் ஸ்ட்ரீப் ட்ரெயின் ட்ராக்கு. ஸோ ஒன்ஸ் முடிச்சு நாங்கள் வெளியே வந்தோடனே அங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ், அதில் ஒரு மார்ஷலோ இது இருந்துச்சு. ஸோ அதுதான் என்ஜாய் பண்ணோம். ஸோ அன்றைக்கி டே அதோட முடிஞ்சிடுச்சு. நைட்டு வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு காலைல ரெடி ஆகிட்டோம். காலைல வந்து இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது இந்த ஆட்டம் டைமில் அந்த சீசனில் மட்டும்தான் இருக்கும். நாங்கள் அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் ஏஞ்சி ரெடி ஆகியாச்சு. இப்போ போயிட்டே இருக்கோம் ஆன் த வே. இப்போ அந்த சைட்லலாம் ஒரு எல்லோ ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா, இது ஃபுல்லாகவே ஒரே இடத்துல ஒரு சூப்பர் ஃபீல் இருக்கும். இதுதான் அந்த விஷுவல்ஸ். இந்த ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ்க்காகவே வந்து நிறைய பேர் 2 hours 3 hours ட்ராவல் பண்ணி வருவாங்க. இது ஏன்னா இந்த ஒரு சீசனில் மட்டும்தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 months தான் இருக்குமே. மொத்த இயர்லேயே ஒரு 1.5 months இந்த ஸ்பேஸ் இப்படி இருக்கும். இங்கே வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ்க்காகவே எல்லோரும் வருவாங்க. இங்கே ஸ்டே இங்கேயே இருந்து ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே அந்த நிறைய லீவ்ஸ்லாம் கொட்டியிருக்கோம். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பும். ஸோ நாங்களுமே எங்கள் ட்ரிப்போட எண்டில் அதை பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நாங்கள் வரும்போது ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டேன்றதுனால ஆல்மோஸ்ட் டிராஃபிக்லாம் கிளியர் அவுட் ஆகிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் ஏன்னா ப்ளூ மவுண்டன்ஸ் யூஸ்வலாக மார்னிங் போய்ட்டு ஈவினிங் வந்துடுவாங்க. நாங்கள் அந்த ட்ரீஸு அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கணுன்றதுக்காக ஸ்டே பண்ணி அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பி வந்தோம். நாங்கள் வரும்போது ஆக்சுவலாக நிறையா போலீஸ் செக்கிங் இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்ட்ஸு லாங் வீக்கெண்ட்லாம் வந்து டிமெரிட் பாயிண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஃபைன்ஸு தான். ஏன்னா நிறையா அப்போ தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் நிறையா அங்கங்கே போலீஸ் செக் இருக்கும். நாங்கள் அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you all. Bye.